ஹாய், பிரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் என் மனசுக்கு ரொம்ப தொட்ட ஒரு அழகான கதையை நம்ம பார்க்க போகிறோம். வெளிநாட்டிலே ஒரு பிஸ்னஸ் மேன் ஒருவர் இருந்தாராம். அவர் ஆலயத்துக்கு சரியாக போவார், காணிக்கை சரியாக கொடுப்பார். ஆரம்ப கட்டத்திலே அவர் ஆண்டவரோடு நெருங்கி கொண்டிருந்த அந்த மனுஷன், அவருடைய ஆசை எல்லாமே எப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த பிஸ்னஸ் மேன் அவர் போக 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 ஜெபிக்கிறத விட்டார். அவர் ஆலயத்துக்கு சரியாக போனாலும் ஆண்டவரோடு இருக்கிற உறவை சரியாக அவர் வைத்து கொள்ளாமல் இருந்தார். அப்படி இருந்து கொண்டிருக்கும்பொழுது ஆரம்பத்தில் அவர் நன்றாகவே வளர்ந்தார். அந்த பிஸ்னஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்ததுனால ஒரு நல்ல வீடு வாங்கினார், ஒரு நல்ல கார் வாங்கினார், ஒரு நல்ல செட்டிலான ஒரு நிலைமைக்குள்ளே வந்தாங்க. ஆனால் போக 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 அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே லாஸ் ஆக ஆரம்பிச்சுதான். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பிஸ்னஸ் லாஸ் ஆக அவர்கிட்ட இருந்த பணம் எல்லாம் போயிடுச்சு. அவருடைய வீடும் விற்க ஆரம்பித்தார். கடைசியாக அவர்கிட்ட இருந்தது அவருடைய கார் மட்டும்தான். அடுத்த நாள் அவருடைய காரை வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ கடைசியாக நம்மளுடைய காரை நம்ம ஓட்டின்னு போகலாம் என்று யோசித்து கொண்டு அந்த பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணார், இரவில் தன்னுடைய காரை ஓட்டி கொண்டு போய் கொண்டிருந்தார். அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் மனசுக்குள்ளே பயங்கர பாரம். சரி, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு நல்ல பிஸ்னஸ்லாம் நம்ம ஆரம்பித்தோம், ஆனால் நம்ம இப்போ கடைசியில் நம்மளுடைய எல்லாமே போச்சே என்ற ஒரு பயங்கர பாரத்தோடு அவர் வண்டி ஓட்டினே கொண்டு இருந்தாராம். இப்படி கொண்டு இருக்கும்போது அவர் மனசுக்குள்ளே கடவுளை பார்த்து கேட்டாராம், ஏசப்பா, நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். நான் பிஸ்னஸுக்கு இடம் கொடுத்த நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைமை நான் சரியாக கொடுக்காம போயிட்டேன். ஆனாலும் நீங்கள் என் கூட இருக்கிறீங்களா? இன்னும் நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்களா அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளே அவர் ஜெபித்து கொண்டே ஆண்டவரை கேட்டுக்கொண்டே போய் கொண்டு வந்தாராம். அப்படி போய் கொண்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு சத்தம் அவர் காதுக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சுதான். அந்த சத்தம் அவரை பார்த்து நீ ரைட்டில் திரும்ப சொல்லிச்சான். அதே போல் அவர் தன்னுடைய காரை ரைட்டில் திரும்பி போய் கொண்டே இருந்தாராம். அப்போ அந்த சத்தம் திரும்பியும் பேச ஆரம்பிச்சுதான். அதோ அங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் உன்னுடைய காரை நிறுத்து அப்படின்னு சொல்லிச்சான். அதே போல் அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, போய் காரை நிறுத்துவோமே அப்படின்ட்டு காரை அது பக்கத்தில் போய் நிறுத்தினாராம். அப்போ அந்த சத்தம் சொல்லிச்சான், நீ இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பால் பாக்கெட் வாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதே போல் அவர் போயிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பால் பாக்கெட் வாங்கி தன்னுடைய காரில் வைத்து கொண்டு திரும்பியும் அவர் போக ஆரம்பித்தாராம். இப்படி போய் கொண்டு இருக்கும்போது அந்த சத்தம் திரும்பவும் பேச ஆரம்பிச்சுதான். நீ இப்போது ரைட்டில் திரும்ப சொல்லிச்சான். அவர் அதே போல் ரைட்டில் திரும்பி போய் கொண்டு இருந்தாராம். அப்படி போய் கொண்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த சத்தம் சொல்ல ஆரம்பிச்சுதான். அதோ அந்த ஓரத்தில் இருக்க தூரமாக இருக்கிற அந்த வீட்டு பக்கத்தில் போயிட்டு உன்னுடைய காரை நிறுத்துன்னு சொல்லிச்சான். அதே போல் அவர் போயிட்டு காரை நிறுத்தினாராம். ஒரு பக்கம் பயம். ஏன்னா இரவு நேரத்தில் ஒரு வீட்டு பக்கத்தில் போயிட்டு தன்னுடைய காரை நிறுத்தும்போது அவங்க என்ன நினைப்பாங்களோ என்ற ஒரு பக்கம் பயம் இருந்தது. ஆனாலும் அவர் காரை நிறுத்திட்டாராம். அப்போ அந்த சத்தம் சொல்லிச்சான், நீ போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட இந்த பால் பாக்கெட்டை கொடுன்னு சொல்லிச்சான். அதே போல் அவர் அங்கே போயிட்டு என் டோரை தட்டினாராம். உடனே அங்கே உள்ளிருந்த ஒரு 30 வயசில் ஒரு பெண்மணி அவருடைய கதவை திறந்து, சார் சொல்லுங்கள் சார், ஏதாவது வேண்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பிஸ்னஸ் மேன் சொன்னாராம், நான் கொண்டு இருந்தேன். என் காரில் போய் கொண்டிருக்கும்போது ஒரு சத்தம் என் மனசுக்குள்ளே பேசிச்சு. அந்த சத்தம் இந்த பால் பாக்கெட்டை அவங்களுக்கு கொடுன்னு சொல்லிச்சு. அதனால் உங்ககிட்ட இந்த பால் பாக்கெட் கொடுக்கணுமா அப்படின்னு கொடுத்தாராம். இதை கொடுத்த உடனே அந்த பெண்மணி தேம்பி அழ ஆரம்பித்தாங்களாம். இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு புரியல. அந்த அம்மாவை பார்த்து, ஏமா நீங்கள் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பெண்மணி சொன்னாங்களாம், சார், எங்கள் வீட்டில் எனக்கு சின்ன ஒரு குழந்தை இருக்குது. ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு பால் பாக்கெட் கூட போட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு, வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நான் மனசுக்குள்ளே கேட்டேன், கடவுளே, நீங்கள் ஒருத்தர் இருக்கிறீங்கன்னா எனக்கு உதவி செய்யுங்க, என் குழந்தைக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுங்க, எப்படியாவது கிடைக்க உதவி செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கு கடவுள் என் சத்தத்தை, என்னுடைய வேண்டுதலை கேட்டு உங்கள் மூலமாக ஒரு பால் பாக்கெட் எனக்கு கொடுத்துருக்கா சார் அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் உடனே அவர் வெளியே போயிட்டு தன்னுடைய காரில் உட்காந்து தேம்பி அழ ஆரம்பித்தாராம். அழுது கொண்டே,
ஏசப்பா, நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், நீங்கள் என் கூட இல்லை என்று நான் நினச்சி கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்க என்பதை எனக்கு காட்டினீங்க ஏசப்பா அப்படின்ட்டு அவள் அழுது கொண்டே அவர் சொல்லும் பொழுது காதில் திரும்பவும் அந்த சத்தம் சொல்ல ஆரம்பிச்சுதான், மகனே, இத்தனை நாள் நீ உன்னுடைய வேலைக்காக, உன்னுடைய பிஸ்னஸ்க்காக நீ என்னை விட்டு விலைக்கு போயிட்ட. நீ என்னை விட்டு விலைக்கு போனாலும் நான் உன் கூட தான் இருக்கிறேன். இது வரைக்கும் நீ உன்னுடைய சுய முயற்சியில் நீ இந்த பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண. ஆனால் இன்றையிலிருந்து நான் உனக்கு உதவி செய்வேன். நீ எதை செய்தாலும் என்கிட்ட கேட்டு என்னிடத்தில் ஜெபித்து நீ செய்ய ஆரம்பி. இந்த பிஸ்னஸில் நீ பெருசாக வருவ அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். அதே போல் ஒவ்வொரு நாளும் அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஜெபிச்சு ஒவ்வொரு வேலையை செய்ய ஆரம்பித்தாராம். இறுதியில் அவர் நினச்சதை விட ஒரு பெரிய மனுஷனாக, ஒரு பிஸ்னஸ்மேனாக ஒரு நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பித்தாராம். ஆமாங்க, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 15 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம அநேக சமயத்துக்கு கடவுள் விட்டு விலகி போயிருப்போம். அப்படி நம்ம விலகி போனதுனால ஆண்டவர் என்னை இன்னும் நேசிக்கிறாரா? இன்னும் அவர் என் மீது பாசமாக இருக்கிறாரா? இன்னும் நான் ஜெபித்தா ஏசப்பா கேட்பாரான்னு ஒரு வேளை யோசித்து கொண்டிருக்கேன்னு நினச்சிங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை நான் காத்துக்கொள்வேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் அவரை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஆனால் மற்றும் உங்கள் அருகில் ஏசப்பா நின்று கொண்டு தான் இருக்கிறார். அதனால் அவரிடத்துல போயிட்டு, நீங்கள் ஏசப்பா, நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னா நீங்கள் எனக்கு எல்லா உதவிகளையும், என் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு ஏசப்பா நீங்கள் கேட்கும்பொழுது நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் மிகப்பெரிய அற்புதத்தை ஏசப்பா உங்களுக்கு செய்வார். ஏன்னா ஏசப்பா நான் சொல்லியிருக்காரு, நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் உங்களோடு இருப்பார். காட் பிளஸ் யூ.